கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் பியூகார்ட் சேனலின் ஊடாக மீண்டும் ஒரு சத்தியத்தின் வாயிலாக நாங்கள் சந்திக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான தொடரில் பகுதி 8 சந்திக்கின்றோம். இது பாவிகளுக்குள் மீட்பர் என்கின்றதான தொடராக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி நாங்கள் ஏசாயா 48:16 நாங்கள் பார்க்குறோம். எப்படின்னு சொல்லி சொன்னால், தேவன் செய்கிற காரியம் உண்டும், அவர் எல்லாத்தையும் முன் அறிவித்து செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நாம் எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்கிறதுக்கு தேவன் ஆயத்தப்படுத்திட்டார். அங்கே கொடுத்தாரு, ஆதி ஆகமத்தில் கொடுத்தாரு, மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவா என்று சொல்லி அந்த ஆதாம் மண்ணுக்கு திரும்ப வேண்டியது. அதாவது அவர் தான் நம்மளை மீட்க வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஆதியிலே தேவன் கொடுத்துட்டாரு. ஆனபடியாக ஆதாமே தான் திரும்பி வர வேணும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த இப்போ ஆதாமே வாராரு மண்ணுக்கு. இந்த காரியத்தை தான் நாங்கள் இப்போ தொடர்ந்தும் இதில் பார்க்குறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17 அடுத்த வசனம் சொல்லுது. எப்படி? இப்போ அவர் தான் யார்? கர்த்தர் என்று சொல்லிக்க அந்த மாமிசத்துக்குரிய அந்த குமாரன் என்ற ஸ்தானத்தில் அந்த மாமிசம் பெற்ற காரியத்தை நாங்கள் இதில் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சத்தியத்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுகிறது. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த மீட்பர் யாருன்னு சொல்லி சொன்னால் தேவன் தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. குமாரன் என்ற வடிவில் தான் முதல்லையே உலகத்தில் தேவன் ஆதாமுக்குள்ள அந்த ஆவியை வச்சாரே, மண்ணால் செய்து. அப்போ அந்த குமாரன் என்ற ஸ்தானத்தில் வெளிப்படுறாரு. யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அவங்க 3 பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ அதில் மாமிசம் பெறுற தன்மை தான் இது. இப்போ எபிரேயரில் 1:15 நாங்கள் பார்க்குற நேரத்தில், எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? கேள்விக்குறியோடு இருக்குது. இல்லையே. பார்த்தவன் சொல்லி சொன்னால், தன்னுடைய முதல் பேரானவர், அதாவது தன்னுடைய அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கின்றதான அந்த தொனிதான், அதுதான் அவர் தேவனுடைய அந்த மூவரும் ஒன்றாக இருக்கிற தன்மை தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ இங்கே நாம் பார்க்குறோம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆதாமுக்குள்ளே பரிபூரணமானவர் இருக்கிறார். அப்போ யார் பரிபூரணமானவர்? தேவனுடைய ஆவியானவர். அப்போ நாங்கள் இதையும் கடந்த சத்தியங்களில் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த ஆதாம் யார் என்றதை நாங்கள் பார்க்க போனால், தேவன், அதாவது இந்த மாமிசத்தில் தேவனுடைய ஆவியை அந்த மண்ணானவனுக்குள்ளே வைக்கிறாரு. அப்போ முழுமையாக அதாவது ஆதாமுக்குள்ளே முழுமையான பரிசுத்தமான தேவனுடைய சக்தி அங்கே இருக்குது. இதைத்தான் நாங்கள் இந்த வசனங்களூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஆதாமின்
இது இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆதாமுக்கு வந்து 6 தாயின் தகப்பனும். இந்த வசனத்தை நாம் பார்க்குற நேரம் ஆதியாகமம் 5:1 ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். இப்போ உறுதிப்படுத்துறது தானே எங்களுக்கு வசனம். தேவசாயலாகவே உண்டாக்கினார். ஆதாமின் வம்ச வரலாறுல மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அதுதான் நாங்கள் அங்கே ஆகாயில் பார்த்தோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனிடத்தில் ஆவி பூரணமாக இருந்துன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். என்ன, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்கிறாரு. தேவன் சொல்கிறார் ஏசாயா 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்றார். அப்போ பாருங்கள், இப்போ மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சு நான் வசனம் சொல்லுது. ஆதாமின் வம்ச வரலாறு அதே ஆதியாகமம் 5:1 தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக சிருஷ்டித்தார். அப்போ இங்கே கீழே ஏசாயா 42:8 சொல்கிறார் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் கர்த்தர், இது என் நாமம், அதாவது வம்சத்துக்குரியது அதாவது இந்த என்னென்னு சொல்கிறது, அந்த இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அவருடைய முதல் போரானவருக்கு கொடுத்துருக்கிறார். அதை ஒருத்தருக்கும் தான் கொடுக்கல, உறுதிப்படுது தானே. இப்போ நமக்கு ஆதாம் தேவசாயலாக உண்டாக்கினார். இப்போ ஆதாம் தேவசாயலாக உண்டாக்கினபடியா தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்தது. அவர் தான் மீட்பர். நம்ம ஏவாள் விட்ட பிள்ளைக்கு ஏவாள் விட்டது வந்து பிள்ளை சர்ப்பத்தின் ஆவிக்கு அவ கீழ்ப்படிஞ்சபடியா அங்கே சர்ப்பத்தின் ஆவி வந்து அவக்குள்ள ஆளுகைக்குள்ளே வருகுது. அதால் இவர் அங்கே அவயங்கள் தானே ஆதாமிட. அப்போ அங்கே அவயம் தானே, அவ மனவாட்டி தானே. அப்போ இவரை கொண்டே மீட்க வேணும். அவவில் இருந்து அவருக்கு சரிபாதி, அவரில் இருந்து அவருக்கு சரிபாதி கொடுத்தவர். அப்போ வந்து இங்கே சர்ப்பத்தின் ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சபடியா என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் தான் வர வேணும். அவரிலிருந்து பிரிஞ்சவோ அவர் தானே மீட்டெடுக்க வேணும். அவ தனியை விடேலாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அவருடைய அவயவம், நாங்கள் தேவனுடைய அவயவங்கள் நாங்கள். அப்போ இப்போ இந்த உவாவை வந்து மீட்கிற பணியை ஆதாமிட்ட தான் அங்கே ஒப்படைச்சதை அவர் செய்தே ஆக வேணும். இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆதியாகமம் 4:25 பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், தேவன் சொல்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், மேலுக்கு நாங்கள் பார்த்தோம் ஏசாயா 42 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியும் பைபிளில் இருக்குது. இப்போ நாங்கள் கீழுக்கு பார்க்குற ஆதி ஆகமத்தில் இந்த ஆதாம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், தனக்கு கொடுத்த கட்டளையை அங்கே நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லி சொன்னாரே, அதை வந்து ஆதாம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அடுத்த வசனம் 4:26 ஆதியாகமம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த தொழுது கொள்ளுகிற தன்மை, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேணும், சரியோ? ஆனால் அந்த ஆவிக்குரிய தன்மையை இழந்துட்டாங்க தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆதாம் எப்படி செய்துட்டு வாரான்னு பாருங்கள். ஆதாம் வந்து கீழுக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேணும்னு தானே அங்கே ஆதாம் வந்து
முழுமையாக பரிபூர்ணமாக ஆவி இருந்தது அவர்கிட்ட. ஏன்னு சொல்லி சொன்னால் தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குகிறார். ஆனால் உருவாக்க உருவாக வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் இப்போ மாமிசத்தில் கிடக்கிறாங்க. எப்படி மாமிசத்தில் கிடக்கிறாங்கன்னா, சர்ப்பத்தின் ஆவிக்கு வஞ்சிக்கப்பட்டு அந்த ஆவி வாக்குள்ளே கலந்துட்டுது. அப்போ அதால் அந்த பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்றதுக்குரிய தகுதி இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் மாமிசத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. அப்போ ஆதாம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த நிலம் மாறினதால் ஆதாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை ஆதாம் நிறைவேற்றுறாரு. எப்படின்னு சொன்னா, அங்கே மனுஷர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படி தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், பலி செலுத்துதலும் பாவம் செய்கிறதும் திரும்ப மீள பலி செலுத்துறதும் இப்படித்தான் அங்கே தான் ஆரம்பிக்கப்படுது தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கு. ஆனால் அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். தற்காலிகமாக ஒரு தொழுது கொள்கிற ஒரு தன்மையை மாமிசத்தில் அதெல்லாம் நாங்கள் பிறகு பார்க்கலாம் தொடர்ந்து சத்தியங்கள். அதை இப்போ நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது இதுக்குள்ளே வந்துடும். அப்போ நாங்கள் எங்களோட தொடர் வேறு அந்த தலைப்பு, அதால் நான் அதை எடுக்கலை. அப்போ தற்காலிகமாக ஒரு தொழுது கொள்கிற தன்மையை ஆதாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த சேத்துக்கு குமாரன் பிறந்தோடனே அவங்களில் இருந்து தேவனை தொழுது கொள்ளுகிற தன்மை உருவாகுது. அது மாமிசத்தில். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் ஆவிக்குரியவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலம் மாறிட்டு தானே, எங்கள் ஏவாளில் இருந்து மாறிட்டு தானே, இப்போ ஏவாள் மூலமாக தானே பிள்ளைகள் பிறக்குது. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆதாம் யாருன்னு சொல்லி சொன்னால், ஆதாமை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வரோம். மீட்பர் தான் அவர், கர்த்தர். எல்லாத்தையும் நாங்கள் மேலுக்கு தெளிவாக பார்த்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டோம். அப்போ இது என் நாமம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடையன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த முதல் பேரானவர் யார்? ஆதாம் தானே. அப்போ மேலுக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, எபிரேயர் 1:6 மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இதிலையும் சத்தியம் அங்கால வேறொரு திசைக்கு திரும்பாதபடிக்கு நான் அதையும் அப்படியே விட்டுட்டு என்று சொல்லி சொன்னால், இவர் இந்த ஆதாம் தொழுகைக்குரியவர் என்றது எங்களுக்கு உறுதியாகுது. எப்படி? ஆதாம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற தன்மைக்குள்ள குமாரன் என்ற தன்மை இங்கே வருகுது. அவருக்குள்ள ஆவி பூரணமாக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமே மல்கியாவில். அப்போ அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று சொல்லி, அப்போ அவர்கிட்ட அவனுடைய ஆவி பரிபூர்ணமாகத்தானே இருந்தது. அப்பாரவர் தேவன் அந்த மூவர்களுக்குள் ஒன்றாக இருக்கிற மெய்த்தேவன், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கின்றதான தன்மை இங்கே வருகிறது. இந்த ஆதாம் தான் திரும்ப நம்மளை மீட்க வேணும். இது இன்னும் தொடர் இருக்குது. இதை கெதியாக முடிக்கக்கூடியதாக இருக்காது. முடித்தால் எங்களுக்கு அது விளங்காத மாதிரி இருக்கும். அதால் முழுவதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கின்றதான தன்மை எப்படி வருகுது, அதை எப்படி நம்மளை மீட்கிறாரு, எப்படி நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர் எப்படி கிடைக்கப்படுறாரு என்றதெல்லாம் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் பார்க்கத்தான் வேணும். அப்படின்னா குறுகிய நேரத்துக்குள்ளே நாங்கள் இந்த சத்தியங்களை முடிக்கிறதால இது ஒரு நீண்ட தொடராக வரலாம் என்று சொல்லி
தான் எனக்கு புரியுது. அதால் தொடர்ந்தும் இந்த சத்தியங்களை பொறுமையோட கேட்டு விளங்கி கொள்ளுவீங்கன்னு சொல்லி நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதனால் தொடர்ந்தும் இன்னும் ஒரு சத்தியத்தினூடாக நாங்கள் இதே தொடரில் நாங்கள் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.